ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம். எல்லாருக்கும் டயபிட்டிஸ்ங்கிற பற்றி உங்களுக்கு தெரியும். அது வெரி காமன். எல்லாருக்கும் சுகருங்கிறது எல்லாருக்கும் ஒரு ரொம்ப காமனாக தெரிஞ்ச டாபிக். இந்த டயபிட்டிஸ்க்கும் வெயின் பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? டயபிட்டிஸ் வந்த நபர்களுக்கும் வெயின் பிரச்சனை அதிகமாகுமா? இல்லை வெயின் டிசீஸ் வந்த நபர்களுக்கு டயபிட்டிஸ் வருமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சுகருங்கிறது நம்ம நாட்டு ஜனத்தொகையில் ரொம்ப காமன். இப்போ இந்தியா தான் சுகர் வந்திருக்கக்கூடிய நபர்களில் மற்ற நாடுகளை பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்தியாவில் தான் டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறோம். அவ்வளோ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சுகர் பேஷண்ட்ஸ் ஜென்ரலாக சுகர் வந்துச்சுன்னா நீண்ட நாட்களாக சுகர் இருக்க நபர்கள் வைத்தியம் சரியாக பண்ணலனாலும் சரி, வைத்தியம் நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் வரலாம்னா, காலில் அந்த உணர்வை தரக்கூடிய நர்வ்ஸ் பாதிக்கப்பட்டு நியூரோபதிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரலாம் சுகர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு. ரெண்டாவது காலில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸில் ரொம்ப ஏஜ் ஆகி சுகர் நிறையா இருக்கக்கூடிய நபர்கள், கண்ட்ரோல் இல்லாத நபர்களுக்கு ஜாயிண்ட் கொலாப்ஸ் ஆகி ஃபுட்டே டிஃபார்ம் ஆகிருக்கலாம். ஒரு ஃபுட்டோட ஆங்கிள் பார்க்கும்போது நார்மலாக அதுக்கான அந்த ஒரு வளைவுகள் இல்லாமல் அந்த வளைவுகள்லாம் அரிப்பு ஏற்பட்டு வளைவுகள்லாம் மாறி சார்காய்ட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல கால் படக்கூடாத இடத்துல வெயிட் பட்டு ஒரு சிலருக்கு நடக்கும் போதே கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலை ஜாயிண்ட் கொலாப்ஸ் ஆகிறதே நம்ம பார்க்குறோம். ஃபுட்டு ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸு ப்ளஸ் அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன விரல்கள் 5 விரலில் இருக்கக்கூடிய டோஸும் டிஃபார்ம் ஆகி அதாவது வளைவுகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். மூணாவது சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே சுகர் இருக்க நபர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும். இன்ஃபெக்ஷன் வந்தாலும் லேட்டாக தான் தெரியும், முன்கூட்டியே தெரியாது. ஃபீவர் வர்றது லேட் ஆகும், தோல் சவந்து போது லேட் ஆகும். பல பேருக்கு இன்ஃபெக்ஷன் பஸ் வைக்கும் போது தான் தெரியும், வலியும் இருக்காது. ஸோ இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நாலாவது மிக முக்கியமாக இரத்த நாளங்களை பற்றி சொல்லும் போது இருதயத்திலேருந்து காலுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயோ, இருதயத்தில் எப்படி அடைப்பு ஏற்படுற மாதிரி காலுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள்லையும் அடைப்புகள் ஏற்பட்டு அதில் காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமே கம்மியாகி ஒரு சிலருக்கு காலில் ஆறாத புண்கள் வர பிரச்சனைகளும் பார்க்குறோம். அவங்க நடக்கும் போது கால் வலி ஏற்பட்டு நடக்க முடியாமல் உட்காந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும், ரத்த ஓட்டம் நடக்கும் போது போதுமான அளவு போகாதனால மசிலில் வலி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நடக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸையும் நம்ம அறிகுறியும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி 4 பிரச்சனைகளையும் ஏற்கனவே அவங்க இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து சுகர் வந்த நபர்களுக்கு வெயின் பிரச்சனையும் இதோடு சேர்ந்து இன் அடிஷன் டு நான் சொன்ன அந்த 4 பிரச்சனையோட வெயின் பிரச்சனைகளும் கூட சேர்ந்து இருக்கும்போது காலில் அது கவனிக்க தவறிட்டாங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பல மடங்கு அதோடைய தீவிரம் அதிகமாகி லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த நியூரோபதி வந்த நபர்களுக்கு கால் மறுத்து போயிருக்கும். அவங்களுக்கு ரத்த தேக்கம் ஏற்பட்டு வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னா காலில் ரத்தம் தேங்குறதுனால காலுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படுறதுனால அதனாலையும் கால் மறுத்து போகலாம். ஏற்கனவே இந்த நியூரோபதி வந்த நபர்கள் கால் மறுத்து போயிருக்கிறதுனால இந்த வெயின் டிசீஸ் இருக்கும்போது இன்னும் கால் மறுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. காலில் நான் சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட் ஜாயிண்ட் கொலாப்ஸ் இருக்க நபர்களுக்கு இந்த வெயின் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த நடக்கும் போது காலிலிருந்து இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீரான முறையில் போகாது. ஏன்னா ஜாயிண்ட் நல்லா இருந்தால் அந்த மசில் அழுத்தம் தரும்போது ரத்தம் கீழேருந்து மேலே ஏறும். சரியான முறையில் ஏறாதனால காலில் ரத்தத்துக்கு ஏற்பட்டு வெயின் பிரச்சனை இருக்கும்போது காலில் இன்னும் வீக்கம் ஏற்பட்டு தோல் கருத்து போய் அவங்களுக்கு புண் ஏற்படலாம், ப்ளீடிங் ஆகலாம். ஸோ ஜாயிண்ட் கொலாப்ஸ் ஆன நபர்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்தாலும் அதை நல்ல விதத்தில் பார்க்கணும். இல்லைனா அது இன்னுமே வெயினோட பிரச்சனை இன்னும் அதிகமாக்கலாம். சரியான முறையில் ரத்தம் அழுத்தம் மேலே ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரலாம். மூணாவது நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏற்கனவே வேரிகோஸ் வெயின் நபர்கள் காலில் வீக்கம் ஏற்பட்டு தோல் கருத்து போய் அப்பப்போ அரிப்பு ஏற்படும் போது காலில் இருக்கக்கூடிய கிருமிகள் அரிப்பு ஏற்படுறதுனால தோல் கீழே செல்லுலைட்டிஸ் மாதிரி பரவும் போது சுகர் இருக்க நபர்கள் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் பரவுறது இன்னும் ஃபாஸ்ட்டாக பரவும். கிளியராகவும் லேட் ஆகும் ரத்தம் தேங்கிறதுனால. ஸோ இது திருப்பி ஏற்படும் போது என்றைக்கு நேரம் சரியில்லையோ அது பஸ் வச்சுச்சுன்னா அப்புறம் நம்ம அதை பஸ் எடுத்து அந்த பெரிய புண்ணு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ வெயின் டிசீஸ் சுகர் இருக்க நபர்கள் இன்ஃபெக்ஷன் வந்தால் இன்னும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நாலாவது பிரச்சனை நான் சொல்கிற மாதிரி காலிலேருந்து இருதயத்துலேருந்து கால் போகக்கூடிய நல்ல இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுற நபர்களுக்கும் சேர்ந்து வெயின் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் ஏற்கனவே கம்மியாக இருக்கிறதுனால புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா ஆறாது, மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா கீழேருந்து மேலே இருக்கக்கூடிய ரத்த குழாயில ரத்தம் தேங்குது, மேலேருந்து கீழே ஒரு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது அது கம்பைன் ஆர்டீரியல் அண்ட் வீனஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு வாஸ்குலர் சர்ஜன்ஸ் தவிர இதுக்கு சொல்யூஷன் தரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ரொம்ப இதெல்லாம் இக்னோர் பண்ணி சின்ன ஏதோ இன்ஃபெக்ஷன் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நீங்கள் காலம் தள்ளிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கா ஒரு நாள் அதோட தீவிரம் அதிகமாகும்போது புண்ணு ஆறாது, வலியும் நிறைய ஆகிடும். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் பரவனால கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் நம்ம தள்ளப்படுறாங்க. ஸோ இது வெயின்னால கிடையாது,
கம்பைன் ஆர்டீரியல் அண்ட் வெயினால் கால் இழப்பு ஏற்படுற வாய்ப்புகள் கம்மி. ஆர்டீரியல் அண்ட் வெயின் ரெண்டும் கம்பைன் ஆகும்போது சரியான முறையில் கவனிக்கலைன்னா, நேரம் நல்லா இல்லைன்னா அது கால் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த சுகருக்கும் வெயினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் கனெக்ஷன். இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளார இருக்குது. ஸோ சுகர் இருக்க நபர்களுக்கு சப்போஸிங் காலில் வந்து வீக்கம் ஏற்படுது, நடக்கும்போது கால் வலி வருது, சாயங்காலம் ஆனால் கால் வீக்கம் ஏற்படுது, படுத்து தூங்கி எழுந்துச்சா கால் வீக்கம் கம்மியாகுது, எனக்கு காலில் வந்து கீழ்ப்பகுதியில் தோல் கருத்து போய் அப்பப்போ அரிப்பு ஏற்படுது, இந்த மாதிரி நபர்கள்லாம் டாக்டர் அணுகணும். ஸோ யாரெல்லாம் வரணும்னா, காலில் உணர்வு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி நபர்களும் காலில் வந்து வீக்கம் ஏற்படுது, கால் ஹெவியாக இருக்குது, தோல் கருத்து போகுது, மசில் கிராம்ஸ் வருதுன்னா அவங்களும் வந்து ரத்த நாள ரிசெக்ஷன் நிபுணரை பார்த்து வாஸ்குலர் சர்ஜனை பார்த்துட்டு எதெல்லாம் உங்களால் சீக்கிரமாக சரி பண்ண முடியுமோ அந்த மாதிரியான சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சரி பண்ணிட்டோம்னா கூடயே வரக்கூடிய சுகர்னால மேற்கொண்டு காம்ப்ளிகேஷன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கம்பைனாக இழுத்துட்டு போகும்போது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எதெல்லாம் வைத்தியம் பண்ணி கிளியர் பண்ணும்போது சுகரோட ஒட்டிட்டு வரக்கூடிய மற்ற பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சுகர் மட்டும் தான் பாக்கி இருக்கும், அதை மட்டும் மேனேஜ் பண்ணிங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இந்த மாதிரியான நபர்கள், ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள், வெயின் சம்பந்தமாக நான் சொன்ன மாதிரி கால் வீக்கம் ஏற்படுறது, படுத்து தூங்கி எழுந்திருக்கும் வீக்கம் கம்மியாகிறது, டேலேருந்து ஈவினிங் வரும்போது கால் வீக்கம் நிறைய ஆகுது, காலுக்கு ஹெவியாக இருக்கிறது, காலில் தோல் பருப்பாக ஆனதுக்கப்புறம் அரிப்பு ஏற்படுறது, ஆறாத புண்கள் வருகிற நபர்கள், ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் செல்லுலைட்டிஸ் வரக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து நடக்க முடியாமல் கால் வலியோடு இருக்க நபர்கள், இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து வாஸ்குலர் சர்ஜன்ஸை அணுகி அவங்களுடைய ஆர்டீரியல் ஹெல்த்தும் பார்த்துக்கணும், வெயின் ஹெல்த்தும் பார்த்துக்கணும். ரெண்டுமே பார்க்கும்போது ரெண்டுத்தையும் வைத்தியம் பண்ணுற நபர்கள் வாஸ்குலர் சர்ஜன்ஸ். வெயின் பிரச்சனை தான் வெயின் பிரச்சனையை குணப்படுத்தலாம், ஆர்டீரியல் பிரச்சனை தான் மருந்து மாத்திரை கொடுத்து அது தீவிரமாக பாதுகாக்கக்கூடிய நபர்களும் வாஸ்குலர் சர்ஜன்ஸ், அது வைத்தியம் பண்ணி குணப்படுத்தக்கூடிய நபர்களும் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் தான். ஸோ இதுதான் சுகருக்கும் வெயின் பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். ஸோ இதை நீங்கள் ஒரு கேர்ஃபுல்லாக அணுகி, நியூரோபதி இருக்க நபர்கள், காலில் ஜாயிண்ட் கொலாப்ஸ் ஆகி ஜாயிண்ட் டிஃபார்மாக இருக்கக்கூடிய நபர்கள், விரல்லாம் நவுந்து டிஃபார்மாக இருக்கிற நபர்கள், கால் வந்து ஆணிக்கால் வர நபர்கள், நடந்தால் கால் வலிகிற நபர்கள், இந்த மாதிரி நான் சொன்ன தொந்தரவு நபர்கள்லாம் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் அணுகி அட்லீஸ்ட் இயர்லி ஆனுவல் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிங்கன்னா ஆர்டீரியல் ஹெல்த்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், வெயினோட ஹெல்த்தையும் செக் பண்ணி ப்ராப்ளம் வராமல் அதை தடுக்கக்கூடிய முறைகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி லைஃப் ஸ்டைலை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.